ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா ஹோசூரில் இருக்க இந்த பிரியாணி கடையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு நாங்கள் வந்து ஹோசூரில் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அங்கே போயிருந்தோம். ஹோசூரில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சரி காலைல டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு கடை தேடிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு கடை இருந்தது. சரி ஓகே, அந்த கடையில் என்ன இருக்குன்னு போய் விசாரித்தோன்னா பிரியாணி கடை இருந்தது. காலையிலேயே பிரியாணியா, சரி ஓகே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி உள்ளே போயிட்டோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணியை பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன்லேயே 4-5 வெரைட்டி வச்சுருக்காங்க. பிரியாணி சிக்கன் கிரேவிலேயே சூப்பராக இருந்தது. எக்ஸலண்ட் பிரியாணி. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒசூரில் இந்த பிரியாணி கடையோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அருமையான பிரியாணிங்க. காலங்காத்தால் இந்த பிரியாணி, கிரேவி, பாயா. இந்த கடையில் இட்லி இருக்கான், ஆனால் எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் இட்லி இல்லைன்னு நினச்சி பிரியாணி, பாயா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். சாப்பிட்டு பிரியாணிக்கு ஒரு மோர் ஒன்று கொடுக்குறாங்க. வேற லெவலுங்க. அந்த மோர் வாங்கி குடிக்கலாம். சின்ன கப்பில் தான் கொடுக்குறாங்க, ஆனால் சாப்பிட வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக இந்த ரூட்டில் வரும்போது இந்த பிரியாணி கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸலண்ட் டேஸ்ட்டு, அருமையான ருசி. அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தனித்தனி வெரைட்டி. இது பாருங்க, ஒரு பிரியாணியும் ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பிரியாணியில் என்னவோ போட்டிருக்காங்க, என்னன்னே தெரில. அந்த பிரியாணி அந்த சிக்கனோட எடுத்து வாயில் வைக்கும்போது சரியான ஒரு டேஸ்ட், வேற லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இந்த ஏரியா வந்தீங்கன்னா இந்த கடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடையில் பிரியாணி மாதிரி வேற எந்த கடையிலையும் நான் சாப்பிட்டது இல்லைங்க. செம்ம டேஸ்ட். ஓசூரில் எப்படி ஒரு பிரியாணி இருக்கிறது இவ்வளோ நாள் அங்கே இருக்கவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. ஆனால் இந்த கடை வந்து காலைல 4 மணிலேருந்து இருக்கு. டிஃபனுக்கே நாங்கள் இந்த பிரியாணி தான் சாப்பிட்டோம்னா பார்த்துக்கங்களேன். நீங்கள் வந்து காலைல 4 மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்குங்க அந்த பிரியாணி கடை. செம்ம டேஸ்ட்டு, வேற லெவல். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கடை வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான் இருக்கும். அந்த கடையோட லொக்கேஷனே நல்லா தான் இருந்தது. நல்ல ஃப்ரீயாக இடம் இருந்தது, பார்க்கிங் வசதியோட சூப்பரான இடம். நல்லா கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே 30 இட்லியும் இருந்தது, செம்மையாக இருக்கும். 4 to 10 திருப்பியும் 2 டைம்ஸ் இருக்குது. ஆனால் எக்ஸலண்ட் டேஸ்ட்டு, சூப்பராக. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடையை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க.